அந்த நேரம் மக்கள் இருக்கும்போது அந்த மக்களுக்கு முன்னாடி நம்ம பெரிய ஒரு மாப்பிள்ள மாதிரி இருக்கு, பெரிய ஒரு அரசர் மாதிரி. அன்னைக்கு நமக்கு மட்டும்தான் யாருமே கிடையாது. அன்னைக்கு நம்ம கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்குது, அது வீடு இடையே கிடையாது. ரெண்டாவது மூன்றாவது சந்தோஷம் சொன்னா திருமணத்தை கல்யாணம் கல்யாணம் நான்காவது குழந்தை பிறந்ததுன்னு சொன்னா ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு குழந்தை பிறந்ததுன்னு சொன்னா சந்தோஷம். புரியுதா? இன்னொரு விதமான ஓடக்கூடிய மாணவர்களுக்கு என்ன சொல்லணும்னா, அல்லாஹ் இந்த பாக்கியம் எல்லாத்தையும் கொடுக்கிறது இல்லை, யாருக்கு நாராயண அவனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். எத்தனையோ ஆளுநர்களுடைய பிள்ளைகள் ஜாதகங்களாக இருக்கிறார்கள். அவங்க அவங்களுக்கு அல்லா எழுதி கொடுக்குற வியாபாரத்துல போயிட்டாங்க, தொழில போயிட்டாங்க, அதுல போயிட்டாங்க, இதுல போயிட்டாங்க, தலைவிட கண்ணை கொடுத்தாங்க ஹாப்பிதாங்க. முடியல. நான் பெருமைக்கு சொல்லல, நான் ஹாப்பி. எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எந்த பாஷையும் தெரியாது, எந்த பாஷையும் தெரியாது, தெரியாத தெரியுதா, படிக்க தெரியாது, படிக்கவும் தெரியாது, எழுதவும் தெரியாது. ஒன்னாவது கூட அவங்க கூட்டு போகல. எங்க அம்மாவும் போல எங்க அப்பாவும் போல அவங்க வியாபாரம் தேங்காய் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க, மலையேறியா வந்தாங்க, இட்லி கொடுத்தாங்க, விட்டாங்க. ஏதோ நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம். ஆனால் அல்லாஹ் நாடா அந்த குரானை மனப்பாடம் செய்யக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் ஏதோ ஒரு காரணத்துக்கு வந்து யாருடைய மூலமாக வந்து மனப்பாடம் சேர்ந்து ஹாபிஸ் ஆகக்கூடிய பாக்கியம் எல்லாத்தையும் கிடைக்காது. தெரியுங்களா? அதெல்லாம் கொடுத்துருக்கான், நமக்கு கிடைச்சிருச்சு. பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. என்ற ஒரு பையன் காலையில 4 மணிக்கு அமெரிக்காவில் பாடம் சொல்றோம். டெய்லி அரசு சொல்லிட்டு இருக்கோம், டெய்லி அரசு பாடம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த வருஷம் நோம்பு முடிச்சு நான் உங்களுக்கு கேட்டுட்டு வாங்க. அந்த பையன் அந்த பையன் கேட்கிறேன், நான் உங்களுக்கு கேட்டுட்டுமா என்ன கேட்க போறோம் தெரியும், என்ன மக்கள் நாளையிலிருந்து நான் ஒரு மணிக்கு பாடம் சொல்றேன், நாளையிலிருந்து ஒரு மணிக்கு பாடம் சொல்றேன், உங்களுக்கு டைம் இருக்குமா கேட்கறதுக்கு, அந்த 10 நியூஸ் வந்தாலும் நான் கேட்கிறேன். நான் வேற மட்டும் பார்த்ததே இல்லை. என் குரானை எத்தனையோ டெய்லி ஒரு பாடம் சொல்லிட்டே இருக்கேன். அது மாதிரி வாங்கிட்டோம், அதை வீணாக்க கூடாது. ஒரு பால் வாங்கிட்டு வந்தோம், அது கெட்டு போகாம இருக்கணும். ஒரு பாக்கெட் பால் அது கெட்டு போகாம எவ்வளவு நம்ம முயற்சி பண்றோம், எவ்வளவு பாதுகாப்பு வைக்கணும். இப்ப எல்லாம் நம்ம குரான் கொடுத்திருக்கிறாங்க, இது பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. எப்படி பாதுகாக்கிறது? 2 வகையான முறைகள். ஒண்ணு, நம்ம ஒரு அகம் வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு 5 ஜிஜு வருவேன் இருக்காங்க, ஹாஃபிஸ் இல்லாதவர்கள் ஒரு நாளைக்கு 5 ஜிஜு ஒருவரை இருக்கிறார்கள். உங்க நண்பர் ஒருத்தர் அவங்க தகப்பனா 95 வயசுல மூத்தானார், 95 வயசுல மூத்தானார். அவர்